ஹாய் வியூவர்ஸ், நிஃப்டி பேங்க்கோட கண்டினியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அப் ட்ரெண்ட் சேனலில் இருக்குது. மந்த்லியில் வீக்லியில் அதே தான் சின்னதாக ஒரு கன்சாலிடேஷன் இந்த இடத்துல போயிட்டுருக்கு. 1 hour கேண்டில் எடுத்து பார்த்தா ஒரு பென் அண்ட் ஃப்ளாக் ஃபார்மேஷனில் இருக்குது. அதுவும் டவுன் சைடில். ஏன் சொல்கிறேன்னாக்கா, டவுன் சைடு ஏன் போகுதுன்னு சொல்கிறேன்னாக்கா, இங்கே பாருங்கள், ஓப்பனோட க்ளோசிங் வந்து அதோட லோவாக இருக்குது. ஓப்பன் அண்ட் க்ளோசிங் லோவாக இருக்குது. மண்டே கேப் டவுன் ஆகிறதுக்கு தெர் ஆர் மெனி பாசிபிலிட்டிஸ். அண்ட் அப்படி டவுன் ஆனாலும் டவுன் என்ன டார்கெட் வரைக்கும் போகும்னா 34,500 வரைக்கும் போகும். ஏன் இங்கே வைக்கிறேன்னா, எப்போவுமே 80% ஆஃப் த டார்கெட் மட்டும் தான் நம்ம வச்சுக்கணும், 100 வச்சுக்கக்கூடாது. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ மண்டே வந்து தெர் ஆர் பாசிபிலிட்டிஸ் டு கேப் டவுன் அண்ட் 34,500 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது இல்லாமல் டெய்லியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மைனர் ட்ரெண்ட் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சாரி, இது பார்த்தீங்களா? இது பார்க்கும்போது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனாகவும் இருக்குது. பட் அந்தளவுக்கு கன்ஃபர்மேஷன் தெரியல. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. இது ஒரு டபுள் டாப். ஓகேங்களா? வாட்டி பிரேக் அவுட் கொடுத்த போது டவுனில் வந்து மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்து மறுபடியும் அப் ட்ரெண்டில் போகும்போது மறுபடியும் ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு. டவுன்ஃபால் வரும்போது ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருக்குது. பாருங்கள், காட்டுறேன். சாரி, ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருக்குது. இதை எடுத்துடுறேன், உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இதனால தான் சொல்கிறேன், ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷனோட ஒரு என்ன சொல்கிறது, பையிங் ப்ரெஷரை காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஓப்பன் ஆகுறது வந்து 34,800 கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 35,071 க்ளோசிங் வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து 35,040 சம்திங் ஏதோ இருந்தது. இப்போ பார்த்தாக்கா 71 க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஓகே, எப்போவுமே மார்க்கெட் முடிஞ்சுன்னு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் க்ளோசிங் வந்து எக்ஸாக்ட் க்ளோசிங் தருவாங்க. ஸோ அதனால் இந்த மாற்றம். ஓகேங்களா? இது ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இதுக்குள்ளே இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளார வந்துட்டு மறுபடியும் புல் பேக் ஆனாலும் ஆகும், இல்லைன்னா டவுன்ஃபால் வரத்துக்கு தெர் ஆர் மெனி பாசிபிலிட்டிஸ். அதுவும் இல்லாமல் எதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னா, இங்கே ஒரு பெனன்ட் டவுன் சைட் பெனன்ட் ஃப்ளாக் வந்தது. இப்போ காமிச்சல சேம் பெனன்ட் ஃப்ளாக். ஸோ அதனால தான் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.